பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும். அவரோடு கூட மறுரூபமாக அது நமக்கு உதவி செய்யும். இப்பொழுது நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய போராட்டங்கள், நாம் கடந்து வருகிற பாதைகள் ஒருவேளை நமக்கு கஷ்டமாய் இருக்கலாம். தெய்வம் ஏன் இதை அனுமதித்து இருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ளே கேள்விகளை எழும்பலாம். அது நம்முடைய விசுவாசத்தையும் சற்று துவண்டு போக செய்யலாம். பயப்பட வேண்டாம். தெய்வம் அறியாது ஒன்றும் நடப்பதில்லை. ஆனாலும் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. தேவ சபையிலிருந்து தேவன் கர்ச்சிக்கும் போது இந்த பூமியும், இந்த பூமியின் மேன்மையும், இந்த பூமியின் உன்னதமான காரியங்கள் எல்லாம் அதிரும் போது, ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். தேவ ஜனமே, இந்த பூமி நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள்னாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனெனில் இங்கே தெய்வம் எழும்பி இந்த பூமியை அதிர பண்ணும் போதும் நாம் அந்த அதிர்வுக்கு, தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ள நமக்கு அடைக்கலமாய், நமக்கு நல்ல காவலாய், நல்ல ப்ரொடெக்டராய், நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற தெய்வம் எப்படி இந்த சத்ருவின் கைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார், எப்படி இந்த பூமியின் பலவானின் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பார், எப்படி உங்களை விரோதிக்கிறவன், உங்களை வீழ்த்த நினைக்கிறவனுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் எப்படி உங்களை ஒப்பு கொடுப்பார். பயப்பட வேண்டாம். கொஞ்சமும் நாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நல்ல தேவனாய், நல்ல அடைக்கலமாய், நல்ல கோட்டையாய், நல்ல காவலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.